Hello guys, from overshadow to overpowered second reincarnation of the talentless sage anime உள்ள 5th எபிசோட் தான் பார்க்க போறோம். நம்ம சேனல்ல அடுத்தடுத்து வர போற ஆன்கோயிங் அனிமேஸ் எல்லாமே லேட்டஸ்ட் அப்டேட்ஸா தமிழ்ல கொடுக்க போறோம். சோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கா போட்டுருங்க. எல்லா அனிமேக்குமே நம்ம சேனல்ல பிளேலிஸ்ட் இருக்கு. சோ மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. வாங்க கதைக்குள்ள போலாம். கதையோட ஸ்டார்டிங்ல ஒரு ஆளை காட்டுறாங்க. மேல நின்னுட்டு நான் தான் உங்களோட எக்ஸாமினர் பிரான்ஸ்னு சொல்றாரு. இந்த எக்ஸாம் வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸாமா பேட்டில் ராயல் நடக்க போகுது. லாஸ்டா 5 பேர் மீதி இருக்கிற வரைக்கும் இந்த பேட்டில் கண்டினியூ ஆகும் அப்படின்னு சொல்றாரு. நீங்க மேஜிக் யூஸ் பண்ணலாம், வெப்பன்ஸ் யூஸ் பண்ணலாம், இல்ல வேற எந்த மெத்தட் வேணாலும் யூஸ் பண்ணலாம். இந்த ரிங் அவுட் வெளில போறவங்க அவுட் ஆனவங்க இந்த எக்ஸாம் இப்ப ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. அப்படியே அந்த எக்ஸாமினர் சொல்றாரு, ஒரு பி ரேங்க் அட்வென்ச்சரரா எனக்கு வந்து ஒரு நல்ல வேலை கிடைச்சிருக்கு. இங்க எக்ஸாமினரா இருந்து இவங்க சண்டை போடுறத வேடிக்கை பார்க்கறதுக்காக எனக்கு பணம் கொடுக்குறாங்க. நான் இந்த வேலையை எல்லா வருஷமும் தான் பண்ணிட்டு இருக்கேன். ஆனாலும் இம்ப்ரெசிவா யாரையுமே நான் பார்த்தது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்படியே ஃபர்ஸ்ட் 50 பேர் பேட்டில் ஃபீல்டுக்குள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேட்டில் ஸ்டார்ட் பண்றாங்க. பார்த்தா நம்ம எஃப்டலையும் அனஸ்தாசியாவையும் எல்லாரும் சரவுண்ட் பண்ணி நிக்கிறாங்க. எப்பவுமே பேட்டில பொறுத்த வரைக்கும் வீக்கானவங்கள தான் ஃபர்ஸ்ட் வெளில தள்ளுவாங்க. அதான் பேட்டிலோட ரூல்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த எக்ஸாம்ல சொல்லிட்டு இருக்க சடனா ஒருத்தன் ஹெலிகாப்டர் மாரி மேல பறந்து போறான். அப்படியே அவனை ஃபாலோ பண்ணி நிறைய பேர் பறந்து போயிட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தா கீழே இருந்த எல்லாருமே காணா போயிட்டாங்க. நம்ம ஹீரோவும் அனஸ்தேஷியா மட்டும் தான் நிக்கிறாங்க. அப்போ அந்த எக்ஸாம்ல சொல்றான், அவனோட மேஜிக் ஸ்ட்ரென்த் வச்சு அவனோட காலை ஸ்ட்ரென்த் ஆக்கி எல்லாரையும் கிக் பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது செகண்ட் ரவுண்டுக்கான ஆளுங்களை உள்ள வராங்க. இந்த டைம் வந்து அனஸ்தேஷியா வந்து அவளோட மேஜிக் பவரை யூஸ் பண்ணி விண்ட் அட்டாக் பண்றா. அந்த ஒரு அட்டாக்லயே எல்லாரும் ரிங் அவுட் வெளில போறாங்க. அப்படியே எல்லாரும் கூட்டத்துல பேசுறாங்க, இவ்வளவு பவரான ஒருத்தி எப்படி இதுக்காக எக்ஸாம் அட்டெண்ட் பண்றதுக்கு வந்திருக்கா, அதுவும் ஸ்டூடெண்டா வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அப்ப அப்படியே நம்ம ஹீரோவை பார்த்து கேக்குறா, நான் கொஞ்சம் ஓவரா பண்ணிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் நம்ம ஹீரோ சொல்றான், இல்ல இல்ல நீ ரொம்ப பெர்ஃபெக்ட்டாவே பண்ண, நான் எதிர்பார்த்ததுல நல்லாவே பண்ண, இருந்தாலும் உன்னால இன்கான்ட்ரேஷன் இல்லாம ஸ்பெல் யூஸ் பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேக்குறான். அதுக்கு அவ இல்ல அதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லவும் சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் இவன் சொன்னதை கேட்டு சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்கான்ட்ரேஷன் இல்லாம இவன் ஸ்பெல் பண்ணுவானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் நம்ம ஹீரோ சொல்றான், நீ வந்து இன்கான்ட்ரேஷன் இல்லாம பண்ணினா அட்டாக்ஸ்ல நம்ம ஈஸியா சீக்கிரமா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு லெவல் 4 சில்ஃபீஸ் லீஃப்னு சொல்லிட்டு லெவல் 4க்கான வின் மேஜிக்க போடுறான். அதுவும் பேரலல் ஆக்டிவேஷனோட நிறைய ஸ்பெல்ஸ் வந்து ஆக்டிவேட் பண்றான். இதை பார்த்தோன்னே எல்லாரும் என்ன பேரலல் ஆக்டிவேஷனா, அதுவும் லெவல் 4 அப்படி சொல்லிட்டு ஆச்சரியத்துல பார்த்துட்டு இருக்கும்போது அந்த பவர்ல அங்க வந்து எக்ஸாம் அட்டெண்ட் பண்ணியிருந்த எல்லாருமே பறக்குறாங்க. அப்படியே நம்ம எக்ஸாமினோட ரியாக்ஷனை பார்த்தோம்னா, யாரா நீ 589 பேரையும் ஒரே அடியில காலி பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே அந்த எக்ஸாம் முடிச்சுட்டு பார்த்தா ரிட்டன் எக்ஸாம் எழுதுறாங்க. அப்ப நம்ம ஹீரோவை காட்டுறாங்க, நான் வந்து போன லைஃப்லயே மேஜிக்கை வந்து ஸ்டடீஸ்ல ஃபுல்லா மாஸ்டர் பண்ணிட்டேன். ஸோ அதனால இது எல்லாமே எனக்கு ஈஸியா தான் இருக்கு. இருந்தாலும் இவ்வளவு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கட்டா பேப்பரை காட்டுறாங்க. அது எல்லாத்தையும் எழுதணும். நம்ம ஹீரோ அதை எழுதிட்டு இருக்கான். அப்படியே டைம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி எல்லாரோட பேப்பரையும் வாங்கினதுக்கு அப்புறம் அனஸ்தேஷியா வந்து நம்ம ஹீரோட்ட கேட்கறா, மாஸ்டர் நீங்க எப்படி எக்ஸாம் எழுதுனீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் நம்ம ஹீரோ சொல்றான், அதெல்லாம் ஓரளவுக்கு ஈஸியா தான் இருந்துச்சு, இருந்தாலும் இவ்வளவு கொஸ்டின்ஸ் கொடுத்திருக்காங்களே, என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லாத்தையும் அட்டெண்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அதுக்கு அவன், என்ன எல்லா கொஸ்டினும் எழுதிட்டீங்களா, உங்களுக்கு தேவையான கொஸ்டின்ஸை மட்டும் தான் நீங்க ரைட் பண்ணணும், உங்களுக்கு எந்த மேஜிக்ல வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கோ எதுல டேலண்ட் இருக்கோ அதை மட்டும் நீங்க எழுதினா போதும்ல அப்படின்னு சொல்லி அவ சொல்லவும், என்னது எல்லாத்தையும் எழுத வேணாமா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ரியாக்ஷனை கொடுக்க இந்த பக்கம் பிரின்சிபல் ரூம்ல பார்த்தோம்னா ஒருத்தர் 958 ஸ்கோர் எடுத்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமா பாக்குறாங்க. இந்த மாதிரி ஒருத்தர் இதுக்கு முன்னாடி ஸ்கோர் பண்ணதே கிடையாது, மேஜிக்கல் ஹிஸ்டரியிலே இப்படி நடந்ததே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. அப்ப அந்த பிரின்சிபல் சொல்றாரு, இவன் கண்டிப்பா ஏதோ சீட்டிங் பண்ணி தான் இதெல்லாம் பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லவும் அந்த பேட்டில் நடந்த எக்ஸாமினர் அந்த இடத்துக்கு வந்து சொல்றாரு, நான் அங்க என் கண்ணால பார்த்தேன், அவன் வந்து ஒரே நேரத்துல மல்டிபிள் ஸ்பெல்ஸ் ஆக்டிவேட் பண்ணா, அதுவும் இன்கான்டேஷன் இல்லாம பண்ணா அப்படின்னு சொல்லவும், என்ன அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஆச்சரியத்தோட பார்த்துட்டு, இவன் கண்டிப்பா ரீஇன்கார்னேட் ஆகி வந்து நம்ம எஃப்டல் தான் 400 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போன 4 எம்பரர்ஸ்ல ஒருத்தரான லைட்னிங் எம்பரரான எஃப்டல் தான் திரும்ப வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசுறாங்க. அப்படியே எக்ஸாம் ரிசல்ட் வந்து போர்ட்ல வந்து ஒட்டி வச்சிருக்காங்க. அதை நம்ம ஹீரோவும் அனஸ்தேஷியாவும் போயிட்டு பாக்குறாங்க. அப்ப நம்ம ஹீரோ வந்து 588 எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருக்கான். அப்போ அனஸ்தேஷியா வந்து நான் பாஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை வந்து கட்டி பிடிக்க எல்லாரோட பார்வையும் அவங்க 2 பேர் மேலதான் இருக்கு. அப்படியே நம்ம ஹீரோ சொல்றான், நீ பாஸ் பண்ணதுக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ் அனஸ்தேஷியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். சரி என்னோட நம்பர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்க்கவும் அவனோட நம்பர் அதுல எங்கேயுமே காணும், இது ரொம்ப தப்பு, கண்டிப்பா நீங்க பாஸ் பண்ணிருக்கணும், எப்படி அவங்க இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அனஸ்தேஷியா வந்து கோவத்தோட நான் இதை போய் கம்ப்ளைண்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது ஆப்போசிட்ல பார்த்தா ஒரு பில்லர்ல ஒரு ஸ்பெஷலான அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்கு. என்னன்னு கிட்ட போய் அதை படிச்சு பார்த்தா நம்ம ஹீரோ வந்து ஸ்பெஷல் எலிட் ஸ்டூடெண்ட் ரெப்ரசன்டேட்டிவா பாஸ் பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. இது கண்டிப்பா ஏதாச்சும் பிரச்சனை கொடுக்க தான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிக்க அனஸ்தேஷியா வந்து அப்படின்னா என்னன்னு வந்து சொல்றா, ஸ்பெஷல் எலிட் ஸ்டூடெண்ட்னா அவங்களுக்கு வந்து டியூஷன் ஃபீஸ் கிடையாது, தங்குறதுக்கு வந்து செலவு பண்ண தேவையில்ல, சாப்பாடு எல்லாமே ஃப்ரீயா கொடுப்பாங்க, அது மட்டும் இல்லாம ஸ்பெஷல் ஸ்டைஃபண்டும் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்றா. அப்படியே நம்ம ஹீரோட மைண்ட் வாய்ஸ், என்னதான் இது நல்லா இருந்தாலுமே என்னால நார்மல் ஸ்டூடெண்டா இருக்க முடியாது, நார்மல் ஸ்டூடெண்ட் மாதிரி நான் லைப்ரரிக்கு போயிட்டு படிக்கணும், என்னோட எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் பண்ணணும், மேஜிக்கல் ஆப்டிடியூட பிரேக் அவுட் பண்ணி அதை பத்தி கண்டுபிடிக்கணும், நான் எதிர்பார்த்த ஒரு
நார்மல் ஸ்கூல் லைஃப் எனக்கு கிடைக்காத போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டே போயிட்டு இருக்கான். அப்படி போயிட்டு இருக்கும்போது பார்த்தா அங்க வழியில பார்த்தா மார்லின் வந்து நின்னுட்டு இருக்கா. நம்ம ஹீரோ அதை நோட் பண்ணிட்டு டக்குன்னு அங்க பில்லர் பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு அது மார்லின் தான் கண்டிப்பா எனக்கு தெரியும், என்னதான் நல்லா வளர்ந்திருந்தாலுமே என்னால அவளை ஈஸியா கண்டுபிடிக்க முடியுது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சந்தோஷப்படுறான். அப்ப சடனா அவன் யோசிக்கிறான், நான் இப்ப அவ முன்னாடி போயிட்டு நின்னா அவ கண்டிப்பா என்னை கண்டுபிடிச்சிருவா நான் யாருன்னு, அதனால நான் அவ கண்ணில் மாட்டக்கூடாது. இவ்வளவு பேரு முன்னாடி நான் தான் ரீஇன்கார்னேட் ஆன எஃப்டல்னு தெரிஞ்சா கண்டிப்பா பெரிய பிரச்சனை தான் வரும்னு சொல்லிட்டு நம்ம உடனே சாப்பிட போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அனஸ்தாசியாவை இழுத்துட்டு அவன் அங்கிருந்து வேகமா ஓடுறான். அந்த நேரத்துல வந்து மார்லின் வந்து இவ இருந்ததை சென்ஸ் பண்ணிட்டு சடனா மாஸ்டர் அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்க அந்த இடத்துல யாரையுமே காணும். சைட்ல பார்த்தா இவங்க 2 பேரும் ஓடிட்டு இருக்காங்க. அப்ப மார்லின் வந்து சடனா அவங்கள பார்த்துட்டு 2 பேரும் நில்லுங்க அங்கே நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு யார் இந்த பையன் அவன்கிட்ட வேகமா ஓடி போறா. போயிட்டு அவங்க 2 பேரும் வழி மறிச்சு மார்லின் கேட்கறா, உனக்கும் லைட்னிங் எம்பரருக்கும் ஏதாச்சும் சம்மந்தம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் நம்ம ஹீரோ வந்து இவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸுக்கு முன்னாடி என்னால உண்மையை சொல்ல முடியல, அதே நேரத்துல மார்லினுக்கு என்னால பதில் சொல்லாம போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல நீங்க எதை பத்தி பேசுறீங்கன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிட்டு, சரி வா எனக்கு ரொம்ப பசிக்குது நம்ம போலான்னு அனஸ்தாசியாவை இழுத்துட்டு ஓடிட்டாங்க இருந்து. அப்படியே இவங்க 2 பேரும் சாப்பிட்டுக்கிட்டே பேசிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோ கேட்கறான், உனக்கு அது யாரும் தெரிஞ்சதா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமா அவங்க தான் மார்லின்னு எனக்கு தெரிஞ்சது, இருந்தாலும் நான் அவங்களோட டிஸ்டன்ட் ரிலேட்டிவ்னு சொல்றதுக்கு எனக்கு ரொம்ப எம்பாரசிங்கா இருந்துச்சு. ஏன்னா அவங்க தான் வந்து டீமன் கிங்கோட டாட்டர். எங்க ஃபேமிலியில சொல்லிருக்காங்க எங்க கிளானோட ஹெட் வந்து 10 ஜெனரேஷன்ஸ்க்கு முன்னாடி டீமன் கிங்கா இருந்தாங்க அப்படின்னு சொல்றா. அப்ப நம்ம ஹீரோ சொல்றான், என்ன 10 ஜெனரேஷன்ஸ்க்கு முன்னாடியா, அவ்வளோ டிஸ்டன்ட் ரிலேட்டிவா இருந்ததால தான் அவளால உன்னை கண்டுபிடிக்க முடியல போல இருக்கு அப்படின்னு சொல்றான். இருந்தாலும் மார்லின் இந்த இடத்துல என்ன பண்ணிட்டு இருக்கா, அவ ஆல்டினா மேஜிக் அகாடமில தானே இருக்கணும், இந்த இடத்துக்கு அவ எதுக்காக வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அப்படியே இந்த பக்கம் வெல்கம் செரிமனி நடக்குது. அப்ப அந்த பிரின்சிபல் சொல்றாரு, எல்லாரும் வேற வேற கிளாஸ் பார்க்காம ஒத்துமையா இருங்க, எல்லாரும் நல்ல மார்க் எடுத்து பாஸ் பண்ணிருக்கீங்க, இன்னைக்கு நம்மளோட சீஃப் கெஸ்டா ஆல்டினா அகாடமியோட ஹெட் மிஸ்ட்ரஸ் ஆன மார்லின் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. ஓ சீஃப் கெஸ்டா தான் வந்திருக்காளா, நல்ல வேளை டீச்சரா வரல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சந்தோஷப்படும் போது மார்லின் முன்னாடி வந்து பேசுறா, மேஜிக்கல் பாத்ல டிராவல் பண்ணி இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல பாஸ் பண்ணி அகாடமில சேர்ந்ததுக்கு உங்க எல்லாருக்கும் கங்க்ராச்சுலேஷன்ஸ், நீங்க எல்லாரும் கண்டிப்பா பெரிய ஆளா வருவீங்க, உங்களோட மேஜிக்கை கண்டினியூவா பிராக்டிஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணிட்டு அங்கே அவ கிளம்பும் போது ஸ்டூடெண்ட் ரெப்ரசன்டேட்டிவான ஸ்பெஷல் எலிட் ஸ்டூடெண்ட் எஃப்டல் ஆர்கெட் வந்து இப்ப ஸ்பீச் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எஃப்டல கூப்பிடவும், நான் தான் அது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட தயக்கத்தோட நடுவில் போயிட்டு நிக்க, ஸ்பெஷல் ஸ்டூடெண்டா அதுவும் லைட்னிங் எம்பரோட பேர் வச்சிருக்கானே, இவ எல்லா எக்ஸாம்லயும் நிறைய மார்க் எடுத்திருக்கான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க எல்லாருமே பேசுறாங்க. அப்ப நம்ம ஹீரோ வந்து போச்சு இப்ப கண்டிப்பா நான் யாருன்னு அவ தெரிஞ்சுக்க போறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது மார்லின் அப்படியே முன்னாடி வந்து நம்ம ஹீரோ அப்படியே முறைச்சு பார்த்துட்டு நிக்கிறா. அப்படியே இந்த பக்கம் லஞ்ச் சாப்பிடுற இடத்த காட்டுறாங்க. நம்ம ஹீரோ கிட்ட வந்து நிறைய பொண்ணுங்க, நீ தானே எஃப்டல், நீ ரொம்ப அழகா இருக்க அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட பேசிட்டு இருக்கும் போது, நான் தானே அவனை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சேன், நீங்களும் என்ன போய் பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அனஸ்தேஷியா பொறாமப்படும் போது மார்லின் நம்ம எஃப்டலோட ஆன்சர் ஷீட் அப்படியே எடுத்துட்டு வேகமா வந்து அவன்கிட்ட வந்து கேக்குறா, மார்லின் நீங்க வந்திருக்கீங்களா, சரி நாங்க எல்லாரும் கிளம்புறோம், அங்க இருக்கிற எல்லாரும் போக. அவன் நம்ம ஹீரோட்ட கேக்குறா, இது உன்னோட ஆன்சர் ஷீட் தானே, நீ எப்படி இது எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணு எனக்கு தெரிஞ்சாகணும் அப்படின்னு அவ கேக்குறா. அப்படியே அங்க இருக்க சேர்ல உட்காந்து நம்ம ஹீரோவை பார்த்து உனக்கு ரீஇன்கார்னேஷன் பத்தி தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நம்ம ஹீரோட வினோதமான லுக்கோட எப்பவும் போல மார்லின் ரொம்ப புத்திசாலித்தனமா யோசிக்கிறாளே அப்படின்ட்டு, ரீஇன்கார்னேஷனா அப்படின்னா என்னன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றான். அப்ப மார்லின் சொல்றா, 4 எம்பரர்ஸ்ல ஒருத்தரால மட்டும் தான் இந்த மாதிரி ஆன்சர் பண்ண முடியும், அதுவும் நீ ஆன்சர் பண்ணிருக்கிற விதத்தை வந்து யாராலையும் புரிஞ்சுக்க முடியல, ஏன்னா இது வந்து 400 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட மேஜிக்கல் தியரியை பேஸ் பண்ணி இருக்கு, சோ அதனால இப்ப இருக்கிறவங்களால யாராலையுமே அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல, இதுக்கு நீ என்ன பதில் சொல்ல போற அப்படின்னு சொல்லி அவ கேட்கும் போது நம்ம ஹீரோ வந்து எல்லா கொஸ்டின்ஸும் ரொம்ப சிம்பிளா இருந்துச்சு, சோ அதனால நான் டைமை பத்தி பார்க்காம வேக வேகமா எல்லாத்துக்குமே ஆன்சர் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். அப்ப மார்லின் சொல்றா, நீ வந்து அவரை மாதிரியே இருக்க, எனக்கு ரொம்ப முக்கியமான ஒருத்தர் மாதிரியே நீ இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், என்ன மன்னிச்சிரு எஃப்டல், என் மாஸ்டரை பத்தி எப்பெல்லாம் பேசினாலும் நான் இந்த மாதிரி தான் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்றா. அப்படியே என்னதான் உனக்கு ரீஇன்கார்னேஷனை பத்தி எதுவும் தெரியலனாலும் உனக்கும் 4 எம்பரர்ஸ்ல ஒருத்தரான எஃப்டலுக்கும் ஏதோ ஒரு ரிலேஷன் இருக்கு, எதுக்காக நீ என்னை பார்த்தா அப்படி ஓடி போன அப்படின்னு சொல்லிட்டு அவ கேட்கறா. அப்படியே நம்ம ஹீரோ வந்து, நான் தான் ரீஇன்கார்னேட் ஆகி வந்த எஃப்டல், நீ ரொம்ப இன்டெலிஜென்ட்டா யோசிச்சிருக்க மார்லின் அப்படின்னு சொல்லணும் எனக்கும் ஆசையா தான் இருக்கு, இருந்தாலும் இவ்வளவு கூட்டத்துக்கு நடுவில் என்னால எதுவும் சொல்ல முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அப்படியே நம்ம ஹீரோ வந்து மார்லின பக்கத்துல கூப்பிட்டு அவ காதுல சொல்றான், லைட்னிங் எம்பரருக்கு ஒரு லவர் இருந்தாங்க அப்படின்னு சொல்லவும் அவ அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைன்னு ஆச்சரியமா பார்க்கவும் நம்ம ஹீரோ சொல்றான், லைட்னிங் எம்பரருக்கு வந்து சீக்கிரட்டா ஒரு லவர் இருந்தாங்க, அவங்க வந்து பிரெக்னென்ட்டாவும் இருந்தாங்க, அவங்களுக்கு பிறந்த அந்த பையனை வந்து யாருக்குமே தெரியாம ஒரு கிராமத்துல ரகசியமா வளர்த்துட்டு வந்தாங்க, அந்த நேரத்துல லைட்னிங் எம்பரரான எஃப்டல் வந்து அவரோட பையனுக்கு அவருக்கு தெரிஞ்ச எல்லாத்தையுமே கத்து கொடுத்தாரு, அதே மாதிரி அந்த பையன் யாருக்கும் தெரியாம ரகசியமா அந்த வில்லேஜ்லயே இருந்து கண்டினியூவா மேஜிக்கை பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லவும் மார்லின் வந்து அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல, நீ பொய் சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோட சட்டையை இழுத்து கேட்கறா. அப்ப நம்ம ஹீரோ வந்து நான் வேணா ஒரு ரகசியத்தை சொல்றேன்னு சொல்லி அவரோட மேஜிக்கல் ஆப்டிடியூட்ல வந்து எந்த ஒரு ஆப்டிடியூட் காட்டாததுனால அன்னைக்கு நைட்டே அவர் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லவும் நம்ம ஹீரோவோட தலையை அப்படியே பிடிச்சி அமுக்கி, நீ இந்த மாதிரி பப்ளிக் பிளேஸ்ல பேசக்கூடாது, இது வந்து 4 எம்பரர்ஸ் ஒருத்தரான எஃப்டலோட
இமேஜே டேமேஜ் ஆக்கிரும். அதனால தான் இத நாங்க சீக்ரெட்டா வச்சிருக்கோம். இந்த மாரி நீங்கலாம் பேசக்கூடாது. உனக்கு இந்த உண்மை தெரிஞ்சிருக்குன்னா நீ உண்மையாவே யாருன்னு கேட்கவும், நான் தான் எஃப்டெல் ஆர்கட். நான் வந்து எஃப்டெலோட 13th ஜெனரேஷன். இது வந்து பப்ளிக்கா யாருக்கும் தெரியாம ரகசியமா வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றான். அப்ப நம்ம மார்லின் வந்து அது சரி, இவ்வளவு முக்கியமான விஷயத்த அவர் என்கிட்ட சொல்லாம மறைச்சது எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, பரவாயில்ல நம்ம 2 பேர்ல யாரு கரெக்ட்னு பாத்துருவோம். உன்னோட கிளான் மட்டும் ஒன்னும் எஃப்டெல்ல ஃபாலோ பண்ணல. நிறைய பேர் வந்து எஃப்டெல் ஃபாலோவர்ஸா இருக்காங்க. நீ மட்டும் தான் மேஜிக்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி பிராக்டிஸ் பண்றேன்னு நினைக்காத அப்படின்னு சொல்றா. அப்படியே நம்ம ஹீரோ வந்து அது சரி, நீ வந்து 400 வருஷமா மேஜிக் வந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கல அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்க, மார்லின் சொல்றா நீ வந்து ஸ்பெஷல் ரெப்ரசன்டேட்டிவா இன்னைக்கு மத்தியானம் நடக்க போற மாக் பேட்டில்ல கலந்துக்க போறதானே, அந்த இடத்துல உன்னோட மேஜிக்கு என்னோட மேஜிக்கு நம்ம கம்பேர் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு அவ சொல்றா. அதுக்கு நம்ம ஹீரோ என்னதான் இருந்தாலும் நான் இதுக்கு முடியாதுன்னு தான் சொல்லுவேன். இருந்தாலும் இந்த 400 வருஷமா நீ என்னதான் பண்ணிருக்க நான் தெரிஞ்சுக்கணும் மார்லின் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அக்செப்ட் பண்றான். இதோட இந்த எபிசோட் முடியுது. எல்லா அனிமேக்குமே பிளேலிஸ்ட் நம்ம சேனல்ல இருக்கு, மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. இதே மாதிரி அடுத்தடுத்து வரப்போற ஆன்கோயிங் அனிமேஸ் எல்லாமே லேட்டஸ்டா அப்டேட்ஸா தமிழ்ல கொடுக்க போறோம். சோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா ஒரு லைக்கை போட்டு விட்டுருங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். அது வரைக்கும் see you later. Thanks for watching.